அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th தமிழ்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களால வந்து 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கவே முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? அந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாலும், எவ்வளோ இது பண்ணாலுமே, படிச்சாலுமே மார்க் எடுக்க முடியல. ஒரு விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தமிழ் மாரியான சப்ஜெக்ட்ட எவ்வளோ படிச்சாலும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பிரசன்டேஷன் கரெக்ட்டா பண்ணி, எப்படிலாம் பாயிண்ட்ஸ கரெக்ட்டா குடுக்குறோமோ, அப்பதான் மார்க் வரும். சரி, அந்த எந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா கரெக்ட்டா மார்க் போடுவாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கு தானே? எந்த பாயிண்ட்ஸ கரெக்ட்டா ஏன்னா இப்ப நெடுவினாக்கள், சிறுவினாக்கள் இதெல்லாமே பார்க்கும் பொழுது, ஒரு சிலவங்க கைட யூஸ் பண்றோம், ஒரு சிலவங்க ஸ்கூல்ல புக்க யூஸ் பண்றோம், ஸ்கூல்ல இருக்கிற நோட்ஸ யூஸ் பண்றோம். இப்படி மாத்தி மாத்தி பண்ணும் பொழுது, கரெக்ட்டா எந்த பாயிண்ட் எழுதுனா தான் நெடுவினாக்கு 6 மார்க் கிடைக்கும், சிறுவினாக்கு 4 மார்க் கிடைக்கும், குருவினாக்களுக்கு 2 மார்க் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வெளியிடுற அஃபிஷியல் ஆன்சர் கீய நம்ம பார்த்து, அதுல என்ன ஆன்சர் எழுதுறாங்களோ அத படிச்சாலே போதுமானது தானே. ஏன் நம்ம இத பத்தி யோசிக்காம இருக்கோம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் இயர் பப்ளிக்கு கவர்மெண்ட் வெளியிட்ட ஆன்சர் கீக்கு அவங்க ஒவ்வொரு 2 மார்க் இருக்கட்டும், சிறுவினாவா இருக்கட்டும், நெடுவினாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எப்படி மார்க் அலாட் பண்றாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க எந்த கைட்ல படிச்சாலும், எந்த ஸ்கூல் நோட்ஸ்ல படிச்சாலும், புக்ல படிச்சாலும் கவர்மெண்ட் குடுக்குற கீ அலாட்மெண்ட் படி தான் உங்களுக்கு மார்க் போடுவான். ஓகேவா? அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12th தமிழ்ல சென்டம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. ஓகே, லாஸ்ட் இயர் அரசு தேர்வுகள் இயக்கம் கடந்த வருஷம் மார்ச் 2025க்கு வெளியிட்ட தமிழ் விடை குறிப்புகள். முதலே சொல்லிடுறாங்க, நீங்க வந்து நீலம் மற்றும் கருப்பு, அதாவது பிளாக் அண்ட் ப்ளூ பென்ல எழுதுறது மட்டும்தான் நாங்க ஆன்சர் மதிப்பீடு செய்வோம் அப்படின்னு. நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சொந்த நடையில் தெளிவாக அமைத்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி முழுதல்னு சொல்றாங்க. அது என்னன்னா உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு கொஷினை நிறைய பேர் எப்படி மக்கப் பண்ணிட்டு அப்படியே எழுதுவோம். அப்படி இல்லாம கிளியரா நீங்க புரிஞ்சு உங்களுடைய பிரசன்டேஷனா பண்ணுங்கன்றாங்க. தொடர்பிழை, சென்டென்ஸ் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், எழுத்து பிழைகள் இருக்கலாம், ஒற்றுப்பிழைகள், இலக்கண பிழை, கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக முழு மதிப்பெண்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தப்புனா தப்பு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வழங்குகின்ற மதிப்பெண்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் தனித்தனியே இது வேணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது கீழே அப்படியே வந்துருங்க. இப்போ 1 மார்க், 1 மார்க் பாருங்க. மொத்தம் 14 1 மார்க்கு. 14 1 மார்க்குக்கு அவங்க எப்படி எழுத இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆன்சர் சீட்டில் எழுதணும். உங்களோட ஆன்சர் பேப்பரில் பப்ளிக் ஆன்சர் இப்படி தான் எழுதணும். இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு வரிசை எண், விடை அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எழுதும் பொழுது அந்த சைடில் அவங்களுக்கு இதே மாதிரி மார்க் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹியூமனுடைய மென்டாலிட்டின்னு இருக்குல்ல, ஒரு மனுஷனுடைய மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? கரெக்ஷன் பண்ணுறவங்கள நீங்கள் ரொம்ப வெறுப்பேற்றி அவங்களுக்கு அதிகமாக வேலை கொடுத்து அவங்களையே தேடி தேடி மார்க் போட வச்சிங்கன்னு வச்சிங்களேன், டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ மார்க் போட மாட்டாங்க. நீங்கள் இப்படி அழகாக பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவங்க அழகாக அப்படி ஒரு ஒரு 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் அப்படி அழகாக 1 மார்க் போட்டு கரெக்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் டைம் பத்துமான்னு கேட்காதீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் முன்னாடி பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த டைத்தில் இதெல்லாம் பண்ணிடணும். ஓகேவா? 1 மார்க் நீங்கள் 1 to 14 1 மார்க்கையும் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே எழுதிடுறீங்க. இது எப்படி போட்டிருக்காங்க, ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 2 மார்க் எழுதணும். இந்த 3 2 மார்க்ல பாருங்க, மேலேயே சொல்லிடுறாங்க பாத்துங்க, 2 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். 5 பாயிண்ட், 6 பாயிண்ட், 7 பாயிண்ட்லாம் எழுத தேவையில்ல. கரெக்டான அந்த கீவேர்ட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட், 2 கருத்துக்கள் இருந்தாவே 2 மார்க்ஸ். இப்போ வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தின? விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் மரங்களில், கொஸ்டின் அதுதான். வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தினதான் கொஸ்டின். 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன, பறவைகள் மரங்களில் வீழ்ந்தன. ஒரு பாயிண்ட்க்கு ஒரு மார்க். அடுத்த கொஸ்டின், செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவ முறைப்பன யாவை? கரெக்டாக பாருங்க, 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வினாவிற்கு பொருத்தமான குறள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். இப்போ சம்டைம்ஸ் திருக்குறள் இருக்கு, நம்ம திருக்குறள் லெசன் 2 சாப்டர் இருக்குன்னா அந்த 2 சாப்டர்ல திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த திருக்குறள் சிறுவினாக்கோ இல்லை 2 மார்க்குக்கோ திருக்குறளே எழுதினா கூட ஒரு 2 மார்க் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு ஆன்சர் படிக்கட்டா அந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுட்டு எழுதலாம். இதெல்லாம் நிறைய பேர் தெரியவே தெரியாது. இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுது. அதனால தயவு செய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்க. சென்டம் வேணுமா ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் பாருங்க, நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் ஒன்று தருக. கரெக்டாக 2 பாயிண்ட் தான். மழை காலத்தில் சூரியன் திடீர் பயணத்தில் வெண்ணிற ஒளி எங்கும் பரவி ஒளிர தொடங்குகிறது, நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாக மாறுகிறது. கரெக்டாக ஒரு பாயிண்ட்க்கு ஒரு மார்க். அப்புறம் உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக்கு தரக்குக.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறுவினால கேட்கக்கூடிய கொஸ்டினை 2 மார்க்கில் கேட்டு வச்சுருக்காங்க. அவங்க இடம் சுற்றி பொருள் விளக்கம் இந்த இடம் எங்கே நடந்துச்சு, இந்த இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து எந்த இடத்துல நடைபெற்ற சம்பவம், யார் அந்த கேரக்டராக உள்ளே வந்தாங்க, அப்புறம் அதுக்கான பொருள் என்ன, அந்த 2 லைனுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. அது கரெக்டாக எழுதிங்கன்னா ஒரு மார்க் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் உரைநடைக்கான 2 மார்க் வந்துடும். 2 2 மார்க் எழுதணும். ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்லுவாரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெறுவோம் இதெல்லாம் உங்களுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பொருத்தமான வேறு விடை இருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். அதே இந்த பொருளுக்கு வேறு விடை இருந்தால் கூட நீங்கள் மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2 மார்க்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செமி கிராமர் 2 மார்க்ஸ். எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் மார்க் போகுது. ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செமி கிராமர் பாருங்கள், மொத்தம் 7 எழுதணும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? முடிந்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கணும்னு கேட்குறாங்க. புத்தகத்தை படித்து முடித்தால் தரலாம், இவ்வளோதான் ஆன்சர். அந்த புத்தகத்தை உன்னால் முடிந்தால் தரலாம், இதுவும் ஆன்சர். ஓகேவா? இந்த ரெண்டையும் நீங்கள் எழுதும் பொழுது பொருத்தமான வேறு விடை இது சம்மந்தப்பட்டதா வேறு ஆன்சர் நீங்கள் கொடுத்தா கூட மார்க் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிராமர் எல்லாத்துக்குமே பாருங்களேன், அவங்க பொருத்தமான வேறு விடை இருப்பேன்னு கூட மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ கிராமர் நீங்கள் கைடில் படிச்சதோ புக்கில் படிச்சதோ எழுதணும் இல்லை, கிராமட்டிக்காக அவங்க கொடுக்குற சென்டென்ஸை கரெக்டாக கிராமட்டிக்காக நீங்கள் எழுதுனீங்கனாலே மார்க் போட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். கலை சொற்கள் எல்லாமே பாருங்கள். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி முக்கியமானது. புணர்ச்சி விதி பாருங்கள், அவங்க கரெக்டாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்க புணர்ச்சி விதியை பிரிக்கிறாங்க. பிரித்ததுக்கப்புறம் விதி 1 விதி 2 ஈறு புதை இனமிகள் விதியை கரெக்டாக எழுதினாலே மார்க் கொடுத்துறாங்க புணர்ச்சி விதிக்கு. இங்கே பாருங்கள், ஏழை கூட்டல் என ஐ வழி எவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரியாக பிரித்து எழுதியிருப்பேன் 1 மதிப்பெண், சரியான விதி எழுதியிருப்பேன். நல்லா பாருங்க, பிரித்து நீங்கள் பிரித்து எழுதுக பண்ணாலே 1 மார்க் கொடுத்துட்றாங்க. விதியும் சரியா எழுதினா 1 மார்க். அப்ப தயவு செய்து விதி மறந்தா கூட பிரிச்சு எழுதுறதை விட்டுறாதீங்க. அப்புறமா உங்களுக்கு பகுப்பதில் சேம் இதுவும் அதே தான். நீங்க பிரிச்சு எழுதினாலே உங்களுக்கு மார்க் வந்துடும். சிறுவினாக்கள் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறுவினாக்கள் வந்து அடுத்த சிறுவினா பாருங்க. குகனோடு ஐவராகி வீடனோடு 70 நிகழ்வை சுட்டி காட்டுக. இது ஒன்று பாயிண்ட்ஸு. நீங்கள் ஒன்று பாயிண்ட் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 4-5 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிறுவினாக்கு நிறையலாம் எழுத தேவையில்லை. கரெக்டாக அந்த கொஷினுக்கான பாயிண்ட்டை எடுத்து எழுதினாலே போதுமானது. அதனால சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறத விட எழுதி பார்த்து நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத்து பிழைகள் இல்லாமல் கரெக்டாக பேப்பரில் முக்கியமான அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கான கீ பேப்பரில் இப்போ நமக்கு சிலபஸ் அப்டேட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து 6 சாப்டர் தான். ஓகேவா? இந்த 6 சாப்டருக்குள்ளே கவர்மெண்ட் கொடுத்துருக்க கீ பேப்பர்ஸ்லேருந்து செட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ஒன்று சீக்கிரமாக ஒரு 10 டேஸ்க்குள்ளே நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் போடுறேன். அந்த மெட்டீரியலை கீ பேப்பரை மட்டும் செட் பண்ணி போடுறேன். மொத்த மெட்டீரியலாக 6 சாப்டர்ஸ்க்கும் அதை மிஸ் பண்ணிடாமல் அந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படியே 3 மார்க்கில் உங்களுக்கு உரைநடை 2 மார்க். உரைநடை சிறுவினா பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு. கரெக்டாக அந்த கீ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கிராமர் அணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அணிக்கு அணி இலக்கணம் கொடுக்குறாங்க, சான்று கொடுக்குறாங்க, பொருத்தம் கொடுக்குறாங்க. அந்த 3 சைரடிங் கொடுத்துட்டு கரெக்டாக நீங்கள் சான்று கூட பாருங்களேன், ஃபுல்லாக எழுத தேவை பாருங்கள். கரெக்டாக அந்த ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் அவ்வளோதான். அதை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. கீழே அணி பாருங்க, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பாருங்க, பானை மிரட்டல் பாருங்க, மையக்கருத்து, அதுக்கப்புறம் ஏற்புடைய நயங்கள் எவையும் 3 எழுதுனா போகிறோம் உங்களுக்கு. எதுகை, மோனை, சொல்நயம், தொடைநயம், அணிநயம், சந்தநயம், சுவைநயம், ஏதாவது நீங்கள் 3 எழுதினாலே போதுமான. அப்புறம் பாடான் திணை பாருங்க. திணையும் அதே தான். திணை விளக்கம், சான்று, பொருத்தம்னு கொடுத்துருக்காங்க. கூதிர் பாசறை துறை பாருங்க. பழமொழி வந்து ஒரு பழமொழி கொடுத்துறாங்க. பழமொழி வச்சு நம்ம கதை எழுதணும். ஓகேவா? பொருத்தமான வாழ்க்கை நிகழ்வு எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். வாழ்க்கை நிகழ்வின்றி கருத்து மட்டும் இல்லைங்க 2 நீங்கள் நல்லா பாருங்க. கரெக்டாக அந்த பழமொழிக்கு ஏற்ற கதையோடு எழுதியிருந்தாலும் 4 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க வந்து வெறும் கருத்து தான் எழுதியிருக்காங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ இந்த செக்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணாலே மார்க். தயவு செய்து சொல்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இந்த மாதிரி கீ ஆன்சர்ஸ் நம்ம கவர்மெண்ட் வெளியிடுற கீ ஆன்சர்ஸை பார்த்தா தான் நமக்கு நிறைய பேப்பர் ஐடியா வரும். நம்ம படிக்காமலே கூட எக்ஸாம் ஈஸியாக எப்படி எழுதுறதுன்ற ஐடியா நமக்கு வரும். அதனால் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெடுவினா பாருங்க. 44வது செயல் நெடுவினா பாருங்க. எப்படி சைடு டிக்ஸ், இது குறிப்பு சட்டகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். குறிப்பு சட்டகம், முன்னுரை, செந்தமிழை துணை,
பொதுகை தென்தமிழ், அவ்வளோதான் பாருங்க, முடிவுரை வந்துருச்சு பாருங்க. ஏதேனும் 6 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம். மேக்ஸிமம் 6 சைட் ரைட்டிங்ஸ் குறிப்பு சடகத்தில் இருக்கணும். திருக்குறளுடைய நெடுவினா பாருங்க, செய்நன்றி அறிதல் கொஸ்டினுக்கு முன்னுரை, கைமாறு கருதாத உதவி, உலகத்தை விட பெரிய உதவி, பயன் எதிர்பாரா உதவி, உதவியின் அளவு பனையளவு, மறப்பதும் மறவாததும், உதவியை மறப்பது நன்றல்ல, முடிவுரை. அப்புறம் 45வது கொஸ்டின் என்ன சொல்றது, உரைநடையுடைய நெடுவினா, புயல் தாக்குதல் குடியிருப்புகள். இது வந்து லாஸ்ட்டும் கடிதமாக கேட்டாங்க. கடிதம் எப்படி எழுதணும்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் நிர்வாக மேலாண்மை கொடுத்து வேயிறேன் அந்த கொஸ்டின். முன்னுரை, நிர்வாக மேலாண்மை, நிதி மேலாண்மை, நல்வழிக்கூறு மேலாண்மை, முடிவுரை. ஓகேவா. அதுக்கப்புறம் 46வது கொஸ்டின் கதை, கோடைமலை கதை பாருங்க. ஆசிரியர் பேர் நல்லா பாருங்க. கதை 6 சாப்டர் தான் இருக்கு. 6 சாப்டர் ஆசிரியர் பேர்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முன்னுரை, அப்புறம் என்னது, பெரிய சைட் ரைட்டிங்ஸ் இதெல்லாமா. முன்னுரை, பெரியவர் ஆறுமுகத்திற்கு குழந்தைகளுக்கும் பாசப்பிணைப்பு, மருந்து கடைக்காரர் பாபுவின் மனிதநேயம், பெரியவரின் மனமாற்றம், தத்து எடுக்க வந்த தம்பதியின் பண்பு நலன், பாபுவின் கருணை. கிட்டத்தட்ட ஒரு 6 சைட் ரைட்டிங்ஸ் இருக்கு. ஓகேவா. உரிமை தாக்கம், பூமணியோட கதை. ஓகேவா. ஆசிரியர் பேர் பூமணி. முன்னுரை, கதை மாந்தர்கள் எழுதணுமா, உங்களுக்கு கதை மாந்தர்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ சைட் ரைட்டிங்ஸ் இவ்வளோதான். மனப்பாட வாழ்த்து பாருங்க, மனப்பாட வாழ்த்து. அப்புறம் திருக்குறள். கிட்டத்தட்ட கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 47 வரைக்கும் இருக்குது. இது ஒரு லாங் வீடியோவாக 11 நிமிஷம் கிட்ட மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கீ ஆன்சர்ஸ் தொகுப்பு, ஒரு 5 வருஷம் தொகுப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.